வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 116 சனிக்கிழமை பிப்ரவரி 8, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நேர்மையான உள்ளாட்சி தேர்தல் வேட்பாளர்களுக்கான 6வது முகாம் ஒசூர் அருகில் மைராடா தொண்டு நிறுவன முகாமிடத்தில் தொடங்கியது. நடைபெறவிருக்கும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடவிருக்கும் லட்சிய வேட்பாளர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் பிப்ரவரி 8, 9 ஆகிய சனி, ஞாயிறு 2 தினங்கள் நடைபெறுகிறது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 45 பேர் இதில் கலந்து கொண்டுள்ளனர். இம்முகாமினை நல்லூர் வட்டம் நம்பிக்கை பஞ்சாயத்து குழுவினரின் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கோடங்கிபாளையம் காவி பழனிசாமி, திருச்சி ரம்யா ஆகியோர் பொறுப்பேற்று நடத்துகின்றனர். இதற்கான ஏற்பாடுகளை தருமபுரி மண்டல பொறுப்பாளர் பிரபு கவனித்து வருகிறார். ஒசூரில் பிரபல தொழில் அதிபரும் சமூக பொறுப்பாளருமான லக்ஷ்மணன் அவர்கள் முகாமினை தொடங்கி வைத்தார். பேராசிரியர் பழனித்துறை, திரு அன்பு, திரு ஸ்ரீதர், கௌதம் ஆகியோர் 2 தினங்களும் முகாமில் கலந்து கொள்வதாக ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. திருவண்ணாமலை மாவட்டம் வெள்ளூரில் கிராம வளர்ச்சிக்காக ஒருங்கிணைந்த இளைஞர்கள். திருவண்ணாமலை மாவட்டம் வெள்ளூரில் இராணுவத்தில் எல்லை பாதுகாப்பு படையில் பணியாற்றுபவர் திரு பிரபு. நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகளை சோசியல் மீடியா மூலமும் பலரின் அனுபவங்கள் மூலமும் கேட்டறிந்த பிரபு தமது கிராம இளைஞர்களை கொண்டு கிராம முன்னேற்றத்திற்கு திட்டமிட்டு நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்களுக்கு அழைப்பு விடுத்ததை முன்னிட்டு பிப்ரவரி 7 அன்று நல்லூர் வட்டம் வேலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு சிவக்குமார், நெசவாளர் திரு குமாரவேலு, ஆர்டிஐ திரு வேலு ஆகியோர் திரு பிரபு அவரை சந்திக்க வெள்ளூர் கிராமத்திற்கு சென்றிருந்தனர். சுமார் 30 இளைஞர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் அவர்களுக்கு கிராம ஊராட்சி மற்றும் கிராம சபை பற்றி விரிவாக விளக்கப்பட்டது. அத்துடன் அந்த இளைஞர்கள் நாள்தோறும் விளையாட்டு மூலம் ஒன்று கூடும் வகையில் வாலிபால் நெட் வழங்கப்பட்டது. அதை அந்த வெள்ளூர் இளைஞர் குழுவிற்கு பொறுப்பேற்ற சரவணன், விளையாட்டு குழுவிற்கு பொறுப்பேற்ற பிரபு ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். அடுத்ததாக வெள்ளூர் கிராம மக்களுக்கு சமூக விழிப்புணர்வு மற்றும் ஒற்றுமையை உண்டாக்கும் பொருட்டு திறமை திருவிழா நடத்துவதென்று முடிவு செய்யப்பட்டது. இறுதியாக இராணுவ வீரர் திரு பிரபு அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்திருந்தார். அது முடித்து நல்லூர் வட்டம் திரு பாலு, ஆர்டிஐ திரு வேலு, நெசவாளர் திரு குமாரவேலு, வேலூர் திரு சிவக்குமார் ஆகியோர் இல்லங்களுக்கு சென்று அவர்களது குடும்பத்தாருடன் அளவலாவியதாக திரு சிவக்குமார் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. தேனி மாவட்டத்தில் பிப்ரவரி 15 ஞாயிற்றுக்கிழமை மாலை 3:06 மணிக்கு நல்லூர் வட்டம் பொறுப்பாளர்களின் நேரடி சந்திப்பிற்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக மாவட்ட பொறுப்பாளர் குறிஞ்சிமணி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. ரத்தம் தேவை. ஆஞ்சியோ, இருதய அறுவை சிகிச்சைக்காக இரத்த வகை AB+6 யூனிட். இதில் 3 யூனிட் வேறு இரத்த வகைகளும் இருக்கலாம். பேஷண்ட் பெயர் பி. மைதிலி, MMM ஹாஸ்பிட்டல், மொகப்பேர், சென்னை. தேவைப்படும் நாள் பிப்ரவரி 11, 12 செவ்வாய், புதன். தொடர்புக்கு 893996 0488. இந்த வேண்டுகோளை முன்வைத்தவர் செல்வி ஜெயலட்சுமி, கண்தானம் உடல் தானம் துறை பொறுப்பாளர், நல்லூர் வட்டம். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. சேலத்தில் மரபு திருவிழா 2025 மரபு வழி மக்களுக்காக 150க்கும் மேற்பட்ட மரபு காய்கறிகள், 50க்கும் மேற்பட்ட கிழங்கு வகைகள், 174 மரபு அரிசி நெல், 100க்கும் மேற்பட்ட மூலிகைகள், 50க்கும் மேற்பட்ட மூலிகைகள் மற்றும் பல வகையான மரபு வகை உணவுப் பொருட்கள் இடம்பெறவிருப்பதாகவும் இவ்விழா சேலம் 4 ரோடு சிறுமலர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறவிருப்பதாக நல்லூர் வட்டம் சேலம் பாக்கியலட்சுமி தெரிவித்தார். தொடர்புக்கு 8789454225. மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் அளவீட்டு முகாம் சிவகங்கையில்
மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் வகையில் அவர்களுக்கான உபகரணங்கள் அளவீட்டு முகாமை சென்னை ஃப்ரீடம் ட்ரஸ்ட் நடத்தவிருக்கிறது. பயன்பெற விரும்புவோர் February 14 முன்னதாக உங்கள் பெயரை பதிவு செய்ய காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை அலைபேசியில் அழைக்க சுபஜா 9787579601 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.